இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஜேர்னல்னாலே நமக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் ஞாபகம் வரும். உலகம் ஃபுல்லாவே ஒரு ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அது. அதை பேஸ் பண்ணி பல படங்கள் வந்துச்சு. இந்தியாலையும் வந்து ஒரு சில படங்கள் வந்துச்சு. அதுல இப்ப சமீபத்துல வந்து ஹிந்தி சீரிஸ் ஒன்று வந்துச்சு, ஷேக்கர் ஹோம்னு. ஒரு நல்ல மேக்கிங்கா இருந்துச்சு. அதை வந்து நம்ம சேனல்லே ரிவ்யூ பண்ணியிருப்போம். இதே மாதிரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் த்ரில்லருக்குலாம் ஒரு நீண்ட கால ஹிஸ்டரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சிபிஐ டைரி கிரிப் சொல்லலாம். அது ஒரு அஞ்சு பார்ட் வந்துச்சு. அந்த சீரீஸே மிக பிரபலமான சீரீஸ். அதுல வந்து சேதுராமையர் வந்து இந்த மாதிரி ஒரு மர்டர் மிஸ்டேக் கண்டுபிடிப்பாரு. அதை வந்து ரைட்டர் ஏஎன்சாமி எழுதினாரு, மது டைரக்ட் பண்ணாரு. தமிழ்ல கூட வந்து அதே மாதிரி சிமிலரா மௌனம் சம்மதம்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி நடிச்சது. அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீண்ட ஹிஸ்டரி உள்ள ஒரு ஜானர்ல இப்ப வந்திருக்க படம் தான் இந்த டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். படத்துல மம்முட்டி வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அப்ப வந்து கீழே வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அப்போ வந்து ஒரு பர்ஸ் வந்து யாரோ வச்சுட்டு மறந்து போயிருக்காங்க, இந்த பர்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு சொல்லி மம்முட்டிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அதை நிராகரிச்சாலும் செகண்ட் சரி ஓகேன்னு சொல்லி ஏத்துக்குவாரு. அப்போ அந்த பர்ஸ் பின்னாடி போகும்போது பல உண்மைகள், பல மிஸ்ட்ரிகள் வந்து நமக்கு தெரிய வரும். அது என்னங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட மேக்கிங்கே ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ஒரு ஹோமேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு நிதானமா போற கதையும், அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்றது, ஒருத்தரை பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் எங்க இருந்து வந்தாரு, என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவரோட பிலாங்கிங்ஸ் வச்சே வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸோட கிளாசிக் அந்த டிடெக்டிவ் சென்ஸ் தான் இந்த படமும் இருக்கு. எப்படின்னா மெதுவா போகுது, அப்படியே சீரியல் மாதிரி அப்படியே போகுது, மெதுவா பேசிட்டே இருக்கானுங்க, காமெடி வருது, அந்த மாதிரி லைட்டா ஒரு லைட்டான காமெடி இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த பர்ஸ் வந்து அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மெயின் ஸ்டோரிக்கு போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பிக்கப் ஆச்சு. ஆனா வந்து இவங்க வேணும்ட்டே அதை வந்து இவங்களே பிளாக் பண்ண மாதிரி பல சீன்ஸை வந்து இழுத்து இருக்காங்க. அப்படியே ஒரு 2.5 மணி நேரம் எல்லாம் ஓடுது. அது வந்து தேவையில்லை, இவ்வளவு நேரம் ஓடுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கரெக்டா இருந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கிறது எல்லாமே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த டைப் தான். அந்த ஒரு கலைஞ்சு போட்டது, லைப்ரரி, அங்க இருக்கிற போஸ்டர்கள், அப்புறம் வந்து முன்னாடி புக்கு, அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் நம்பியே அப்படியே அவர் வந்து டிடெக்டிவ்குள்ளேயே வாழ்ற மாதிரி தான் அது. ஆனா வந்து ஷெர்லாக் வந்து ஒரு ஏலியனேட்டா இருப்பாரு, மனுஷன் கூட அவ்வளவு பழக மாட்டார். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கூடயும் நல்லா வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருக்காரு. இந்த படத்துல வந்து கேரக்டர்கள் வந்து பில்ட் பண்ணதுல ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டரும் அவர் பேர் வந்து சாமின்னு வச்சிருக்காங்க. அது வந்து சிபிஐ டைரி கிரிப்போட ஒரு ஹோமேஜ் தான் அது. ஏன்னா ரைட்டர் பேர் வந்து சாமி. அந்த மாதிரி பல இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுல நுவான்ஸ்லாம் என்ன மேட்டர்னா, ஒரு பெரிய வில்லன்கள் வந்து இதுல வந்து கிடையாது. அது வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து நம்ம வந்து மௌனம் சம்மதம் படம் பார்த்தோம்னா இதே மம்முட்டியோடது, அது வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி இருக்கும். ஆனா வந்து அட்டகாசமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அத வந்து அந்த மாதிரி ஒரு டேர்ன் வந்து இதுல மிஸ்ஸிங். ஆனா கௌதம் மேனன் வந்து இது ரொம்ப பரபரப்பா எடுக்காம ஒரு நிதானமா அவர் ஸ்டைல மாத்தி இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா மலையாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிதானமா எடுத்திருக்காரு. ஆனா ரொம்ப நிதானமாயிடுச்சு. தமிழ் படம் மாதிரி ஒரு சில ஃபைட்டுகள் இருக்கு. மம்முட்டி வந்து இதுல ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃபைட் போடுறதுக்கு. அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப இந்த மாதிரி பாலையா மாதிரிலாம் எகிரிலாம் கொதிக்கல. நின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் அடிக்கிறதே அவருக்கு வந்து கொஞ்சம் முடியல, ஒரு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஃபைட் பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ரோட் ஷாக்ல கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருப்பாரு. இதுல வந்து அந்த அளவுக்கு ஃபைட் வந்து எடுபடல, தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த படம் வந்து 2 கட்டான நிலையில இருக்கு. இந்த படம் தமிழும் இல்லாம மலையாளம் இல்லாம அப்படி இருக்கு. இதுல ஆக்சுவலா வந்து ஒரு தமிழ் கேரக்டரும் வருது. அவங்க வந்து ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து என்ன அழகா இருக்காங்க அப்பா. அதுல கௌதமான டச், பரதநாட்டியம் டான்ஸரு, இந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. படம் வந்து ஒரு புள்ள மிஸ் ஆகுது. அந்த புள்ளைய தேடி போகும்போது இனியும் பல மிஸ்டேக்கள் வருது. அவன் லவ்வரும் காணாம போறான். இந்த 2 பேருமே எங்க போனாங்க, அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையே போகுது. கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. அது ஆக்சுவலா அது வந்து ரொம்ப பழைய ட்விஸ்ட் மாதிரி தான் இருக்கு. அது தேவையில்லை, வேற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கலாம். நான் ஒன்னு யோசிச்சேன் அந்த படம் பார்க்கும்போது, அந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லி நான் படத்தோட ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து மம்முட்டி ரூம்ல இருக்க ஒரு போஸ்டர் வச்சு கண்டுபிடிச்சேன். ஆனா நான் நினைச்ச ட்விஸ்ட் வந்து அது கடைசியில இல்லைனாலும் நான் நினைச்ச மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான். அது ட்விஸ்ட் ஒண்ணுதான், ஆனா அவங்க வேற மாதிரி அதை எடுத்திருக்காங்க. ஆனா அந்த போஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயரா இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு கல்ட் மூவி அது. இப்பதான் நம்ம வந்து நம்மளோட அண்டர் ரேட்டட் மூவி மிஸ்கினோட துப்பறிவாளன் பத்தி சொல்லணும். ஏன்னா அட்டகாசமான ரைட்டிங்ல பட்டை கலப்பிடுவார் மிஸ்கின். ஒரு சின்ன பையன் வந்து என் நாய் செத்து போச்சுன்னு வந்து அவன் டிடெக்டிவ் விஷால்ட் வந்து சொல்லுவாப்புல. இந்த நாய் ஏன் செத்துன்னு ஒரு கண்டுபிடிக்க போய் அதுல ஒரு புல்லட் எடுத்து அந்த புல்லட் வந்து கடைசியில மிகப்பெரிய ஒரு கேங்ல போய் முடியும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து அட்டகாசமா இருக்கும். அதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அந்த செயற்கை இடியை வச்சு ஒரு புக் எல்லாம் இருக்கும். அந்த செயற்கை இடி வச்சு ஒருத்தன் கொள்ளுவாங்க. அது பயங்கரம். அதெல்லாம் என்ன ஒரு சீன் அது. வந்து ஆக்சுவலா வந்து அதுதான் ஷெர்லாக்கோட ஒரு ஹோமேஜா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சயின்ஸ் ஜாஸ்தி வரும் ஷெர்லாக் ஹோம்ஸ்ல. அந்த மாதிரி வந்து துப்பறிவாளன் வந்து நல்லா கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம் அது. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த படம் வந்தப்பவே பிடிச்சது. இப்ப டொமினிக் பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வச்சு ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்குது எனக்கு தெரிஞ்சு.
தமிழ்ல. மலையாளத்துல வந்து இந்த டோமினிக் மாதிரி படங்கள் புதுசு கிடையாது. ஏன்னா மம்மூட்டியே நடிச்ச சிவிடி இருக்கிற அட்டகாசமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா இருக்கும். அது நல்லா சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆனா இதுல வந்து அதுதான் லேக் ஆகுது. அது கௌதம் மேனன் வந்து வேணுன்ட்டே பண்ணாரான்னு தெரியல. ஆனா கௌதம் மேனன் சமீபத்தில் எடுத்த தமிழ் படத்தை விட இது நல்லா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதில். ஆனா ரொம்ப ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தா அது வந்து டார்க்கா போய் முடியும். ஆனா இதுல அந்த டார்க்ல இல்ல, பிளசண்டா தான் இருக்கு, லைட்டா தான் இருக்கு படம் ஃபுல்லாவே. அதை வந்து இவங்க வந்து வேணுன்ட்டு தான் வச்சாங்களான்னு தெரியல. அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ரொம்ப மெதுவா போகுது, நம்ம சீரியஸ் மாதிரி போகுது. அது வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவர் அசிஸ்டண்டா வர சுரேஷ் கோபி பையன் வந்து அவரும் வந்து இருக்காரு. அவர் வந்து இவரை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்குனே ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல. வினித் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கௌதம் மேனன் வந்து ஒரு ஸ்டைல மாத்தி இருக்காரு, அது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷனுக்கு. டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதுல வந்து ஒரு ஹை சீன்ஸ் இல்ல. ஒரு ஒரு திரைக்கதை வந்து என்னன்னா ரொம்ப வந்து வேண்டா விருப்பா சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு இடையில எல்லாம். கொஞ்சம் இனியும் வந்து எடிட்டிங்ல கட் பண்ணி வீசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மியூசிக் வந்து தர்பக சிவா அவர் நல்லா நீட்டா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கேமராவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து இனியும் செகண்ட் பார்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் சொதப்பல் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களையும் கிளைமேக்ஸ் தெரியும் போது ஓரளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லாம ரொம்ப ஓவரா வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் தான், மற்றபடி வரணும்ல. இப்போ தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, விருப்பம் வந்தா பாருங்க. தேங்க்யூ.